ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் இருக்கின்றோம். இறைவனை நாடி தேடுகின்ற பொழுது அவரும் நம்மை நாடி தேடி கொண்டிருக்கிறார். அவரை நாம் விடாமல் பற்றி கொண்டால் அருளையும் ஆசிரியம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பாஸ்காவினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 3 வாசகங்கள். இந்த வாசகங்களிலே முதல் வாசகம் வழக்கம் போல திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும், 2வது வாசகம் திருவெளிப்பாட்டிலிருந்தும், 3வது வாசகம் யோவான் நற்செய்தியாளருடைய நூலிலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த 3 வாசகங்களின் கோர்வையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் வாசகத்திலே இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய சீடர்கள், அவருடைய வழித்தோன்றல்களான சீடர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவோம் என்று நம்பி காத்திருந்த மக்கள் மத்தியிலே இயேசுனுடைய சீடர்கள், அதாவது பேதுருடைய நிழலாவது எங்கள் மீது படுமா என்று காத்து கொண்டிருந்த மக்களுடைய எண்ணங்களை பார்க்கின்ற பொழுது சீடர்களுடைய நம்பிக்கையை விட மக்களுடைய நம்பிக்கை மேலானது, மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2வது வாசகத்திலே திருவெளிப்பாடு புத்தகத்திலே திருத்தூதரனுடைய ஏவானுக்கு அருளப்பட்ட திருவெளிப்பாடிலே ஒரு குரல் ஒலித்தது, ஒரு சுருளெட்டு நான் சொல்லவற்றெல்லாம் எழுது, 7 நகரங்களுக்கு அவற்றை கொண்டு போய் கொடு. நான் திரும்பி பார்த்த பொழுது மாறிட மகனை போல் ஒருவர் இருந்தார். அவர் சொல்லுகிறார், நான் இறந்தேன், உயிரோடு எழுப்பப்பட்டேன், ஆனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்ற அந்த குரல் ஒலித்தது என்றவர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இவை இரண்டும் நமக்கு குறும் செய்தியை சொல்லுகிறது. முதல் செய்தி, சீடர்களை விட சீடர்களுடைய வார்த்தையை நம்பிய மக்களுடைய நம்பிக்கை மிகப்பெரியது. 2வது வாசகத்திலே யோவான் மீண்டுமாக ஆண்டவரை நான் பார்த்ததாகவும் அவர் நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்ததாகவும் இங்கே பதிவு செய்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தியாளர் சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த காட்சியையும் தோமாவுக்கு அவர் கொடுத்த காட்சியையும் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சீடர்களுக்கு அவர் நம்பிக்கை ஊட்டியதை பற்றி நற்செய்தி வாசகம் பேசுகிறது. சிறப்பாக அதிலும் சீடர்களை அவர் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தூய ஆவியை கொடுக்கிறார், தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் இதிலே ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே திதிம் எனப்படும் தோமா இல்லை என்று அங்கே யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். மீண்டுமாக யோவானிடம் சென்று சீடர்கள் சொல்லுகிறார், நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம் என்று. இது எதை குறிக்கிறது என்றால், ஏறத்தாழ 3 முறை சீடர்களுக்கு அறிவித்தும் அவர்கள் நம்பவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு மத்தியிலே சென்று உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் 4வது முறையாக தோமாவிடம் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், நான் அவர் விழாவிலே ஏற்பட்ட காயத்திலே எனது விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்கிறார். ஆண்டவர் மீண்டும் தோன்றுகிறார். அப்பொழுது திதிம் எனப்படும் தோமாவிடம், இதோ என்னுடைய காயங்கள், இங்கே உன் விரல்களை இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லிவிட்டு, கண்டதனால் நீ நம்புகிறாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இங்கே திதிம் எனப்படும் தோமா, திதிம் என்றால் 2 என்று பொருள். அப்படி என்றால் தோமாவோடு பிறந்தவர்கள் இரட்டையர்களா என்ற கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் நற்செய்தியாளர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், திதிம் எனப்படும் தோமா என்றால் தோமா கடவுள் மீது சந்தேகப்பட்டார், கடவுளை கண்டார், நம்பினார், ஏற்றுக்கொண்டார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட்டார். அதே போல நாமும் கடவுளை நம்பாமல் இருக்கின்றோம். அவரை நாம் நம்புகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு நிறைவு பெறும், நம்முடைய வாழ்வு முழுமை பெறும். நாமும் அந்த தோமாவோடு இணைந்தவர்களே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க நீண்ட தூரம் நடந்தவர் தோமா என்றால் அது மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் அவர் நம்மத்திலே வந்தார், நமக்காக ஏறத்தாழ இந்தியாவிற்கு வந்து சென்னை மயிலையிலே தனது உயிரை மறைசாட்சியாக உயிரை நீத்தார். அப்படிப்பட்ட அந்த தோமா நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் கண்டார், ஏற்றுக்கொண்டார், நம்பினார், சரணடைந்தார். நாமும் நம்மிலே பலர் இன்னும் கண்டு கொண்டும் பார்த்தும் சரணடையாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் இயேசு கிறிஸ்து சீடர்களை அரவணைக்கின்றவராக, அவர்களை தட்டி கொடுப்பவர்களாக, அவருடைய வாழ்வை மேம்படுத்துவராக இருக்கிறார். இறுதி வரை அவர்கள் மீது அவர் கோபப்படவில்லை. ஏனென்றால் 3 வருடங்கள் அவரோடு இருந்து அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தவர்கள், அவர் சொன்ன வார்த்தை அனைத்தும் கேட்டவர்கள். நான் இறக்க வேண்டும், பாடுகள் பட வேண்டும், நான் மீண்டுமாக உயிர்க்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொன்னவர்.
இவ்வளவு சொன்ன பிறகும் இயேசுனுடைய உயிர்ப்பிலே அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு இறந்த பிறகு அவர் உயிர்ப்பார் என்ற நம்பிக்கை அவர்கள் மத்தியில இருந்திருந்தால் அவர்கள் தாழிட்டு கதவை மூடிக்கொண்டு உள்ளே இருந்திருக்க மாட்டார்கள். யாரிடம் அந்த நம்பிக்கை இல்லை. மரியா சென்று ஆண்டவருடைய சீடர்களிடம் சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு சொல்ற, என் சகோதரத்திலே போய் சொல், நான் அவர்களை கலிலேயாவிலே சந்திக்கிறேன் என்று. ஆனாலும் அவர்களுக்கு நம்பவில்லை. இயேசு அவர்கள் கண்களால் பார்த்த பிறகுதான் நம்பினார்கள். கிறிஸ்து இயேசுவின் மிகவும் பிரியமானவர்களே, இதை குறித்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கண்ணால் கண்டதால் நீ நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்து அவரை காணாமலே எத்தனையோ பேர் நம்பினார்கள். ஏறத்தாழ முதன்முறை பேதுரு இயேசு கிறிஸ்துவை அறிவித்த பொழுது 3000 பேரும், இரண்டாவது முறை அறிவித்த பொழுது 5000 பேரும் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள்தான் பேறு பெற்றவர்கள். நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். கண்ணால் காண்பது பெரிதல்ல, கண்ணால் காணாமலே நம்புவதுதான் பேறு பெற்றத்தனம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நாம் நினைக்கின்ற பொழுதெல்லாம் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை உயிரோடு இருந்தால் அவரை நாம் தான் தேடி சென்று பார்க்க வேண்டி இருக்கும். அவர் இறந்து நம்மோடு வாழ்கிறார் என்றால் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம் தேவையின் பொருட்டு நமக்கு எல்லாவற்றையும் தந்தையிடமிருந்து பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் இன்று நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன், நீங்கள் உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் சொல்லிவிட்டு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கின்ற அழைப்பு இருக்கிறார். இந்த இரக்கத்தின் ஞாயிறிலே, இரக்கத்தின் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த இரக்கத்தின் ஞாயிறிலே நாமும் இறைவனை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக, மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார், இரக்கம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அது முடிவு வருகிற ஒன்றாக இருக்கக்கூடாது. இரக்கம் என்பது ஒரு ஊற்றிலிருந்து வருகின்ற நீர் போல இருக்க வேண்டும், அது எப்பொழுதே முடிவராமல் இருக்க வேண்டும். அதனால் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தனது சீடர்களை ஒருபோதும் வெறுக்காமல் இரக்கத்தை மீண்டும் மீண்டும் காட்டிக்கொண்டே இருந்தாரோ, அதுபோல நாமும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற, இரக்கம் கொள்கின்ற மக்களாக வாழ வேண்டும். ஒருவர் மீது நாம் கொண்டிருக்கிற இரக்கம் என்னவென்றால், அவருடைய வாழ்வு செழிக்க அவருக்காக நாம் எதையாவது இழக்க வேண்டும். அதுதான் இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம் தந்தை, நம் சகோதரர், நம் கடவுள் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்முடைய நண்பர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு தேவையானவர்கள், நமக்கு பிடித்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உரியதை நாம் கொடுப்போம். அவருடைய வாழ்வை மேம்படுத்த தேவையானதை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் மீது நாம் இரக்கம் கொள்வதை பார்க்கலாம். ஏனென்றால் அனைவர் மீதும் இரக்கம் கொள்வதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதனால் வேற்றுமை பாராது, ஏற்றத்தாழ்வுகள் பாராது, ஏழை பணக்காரன் என்று பாராது, எல்லார் மீதும் இரக்கம் கொள்வோம். இறைவனுடைய பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.